வணக்கம் சார். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். முதல்ல எனக்கு இந்த ஆர்டர் தந்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க சார். இப்போ நம்ம இடத்துல வந்து இந்த சோலார் போடுற விஷயமா உங்களை பாக்குறதுக்கு நேர்ல வந்தோம்ல சார்? ஆமா வந்தாங்க. ஆமா, வந்ததுல இருந்து நம்ம எத்தனை நாளையில சார் இந்த சோலார் மாட்டி தரதா சொல்லியிருந்தோம், அதுபடி எத்தனை நாளையில மாட்டி கொடுத்தோம் சார்? மறுநாள் மாட்டணும்னு சொன்னாங்க. இப்போ 2 நாள் ஆகி மாட்டி தந்துட்டாங்க. சரிங்க சார், சரிங்க சார். இப்போ நம்ம அந்த இடத்துல உங்க கிணறு எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு வந்து எத்தனை ஹெச்பி தேவையானதா இருக்கும் அப்படிங்கறத ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? கொடுத்தாங்க. நான் 3 ஹெச்பி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரிங்க சார், சரிங்க சார். அதாவது உங்களோட ஒப்புதலோட அந்த 3 ஹெச்பி போட்டு தந்தோம். இப்போ உங்க கிணறோட மொத்த ஆழம் எவ்வளவு சார்? 60 அடி சார். 60 அடி. இப்போ தண்ணி இருக்கிற ஆழம் எவ்வளவு இருக்கும்? தண்ணி இருக்கிறது ஒரு 15 அடி இருக்கும் சார். மொத்தத்திலே 15 அடி தான் தண்ணி இருக்குது. மிச்சம் வந்து ஒரு 45 அடி வந்து காலியா தான் இருக்குது மேல இருந்து. ஆமா சார், ஆமா சார். இப்போ 3 ஹெச்பி நம்ம இன்னைக்கு மாட்டியிருக்கோம். வீடியோட அவுட்புட்ல தெரியுற அந்த கீழே 45 அடிக்கு கீழே இருந்து அந்த 60 அடியில பம்பு வச்சிருக்கிறதுல இருந்து வரக்கூடிய அவுட்புட் உங்களுக்கு போதுமானதா இருக்குதா? இது போதும் சார், எங்களுக்கு இது போதும். நல்ல ஒரு இல்ல வாட்டர் அவுட்புட்டை பார்க்கும்போதே வந்து உங்களோட பாசனத்துக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குதா, அதோட திருப்தியா இருக்குதாங்கிற ஒரு சின்ன தகவலை நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா. பரவாயில்ல, எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சார். உங்களுக்கு ரொம்ப திருப்தியா தான் இருக்குது இல்லையா? ஆமா. இல்ல நீங்க இந்த அளவுக்கு வாட்டர் அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? இப்போ 3 ஹெச்பி போடும்போது 3 ஹெச்பி 2 ஹெச்பி தான் கேட்டோம் ஃபர்ஸ்ட். சரிங்க. அதான் அவங்க அண்ணன் எங்கள் ஊரில் இன்னொரு அண்ணன் சொன்னாங்க, அதெல்லாம் கூட செலவு பண்ணதே திருப்பி ஹெச்பி வாங்கிருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார், சரிங்க சார். அதனால தான் அதை வாங்கினோம் சார். ஓ, நீங்க முதல்ல வந்து நாங்க சொன்னது வந்து உங்களுக்கு 2 ஹெச்பி போதுமானதா இருக்கும் அப்படின்னு நாங்க சொன்னோம். இருந்தாலும் பக்கத்துல உள்ளவங்க வந்து நீங்க 60 அடி கிணறு நீ 3 ஹெச்பியா போட்டுக்கங்கன்னு சொன்னதுனால நீங்க வந்து மறுபடியும் நீங்க கொடுத்த ஆர்டரே 3 ஹெச்பியா மாத்திக்கிட்டீங்க அப்படிதானே சார்? ஆமா சார், ஆமா சார். ஓகேங்க. ஆனா 3 ஹெச்பியோட அவுட்புட் வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிங்கறத நீங்க எதிர்பார்த்து தான் போனீங்க எங்கிட்ட 3 ஹெச்பியே சொன்னீங்க. ஆமா, அது அதிகமா கொஞ்சம் தூரத்துல தண்ணி பாய்ச்சிக்கலாம பாசனம் பாய்ச்சிக்கலாம்ட்டு அந்த இது சொன்னேன் சார். புரியுதுங்க, புரியுது. அதாவது நான் 2 ஹெச்பிலே எங்களால வந்து இந்த ஒரு 50 அடி 60 அடி கிணத்துல இருந்து இந்த அவுட்புட் எடுத்து கொடுக்க முடியும். இருந்தாலும் நீங்க வந்து ஃபியூச்சர்ல பிளான் பண்ணி இன்னும் நிறைய இடங்களை சீக்கிரமா பாசனம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக 3 ஹெச்பிக்கு மாத்தினது வந்து நாங்க உண்மையிலே சோலார்ல வந்து உங்களுக்கும் விழிப்புணர்வு இருக்குங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சார் இதுல இருந்து. சரிங்களா? இதே மாதிரி நம்ம பக்கத்து இடங்கள்லயோ இல்லைன்னா வேற யாரோ வந்து எங்கள் மூலமா ஒரு சோலார் போடணும் அப்படின்னா நீங்க எங்களை ரெக்கமெண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? கண்டிப்பா பண்ணுவீங்களா? கண்டிப்பா செய்வோம் சார், நாங்க செய்வோம். சரி, சரிங்க சார். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியான வேலையும் ஒரு நல்ல ஒரு தரமான பொருளையும் தந்திருக்கோம் அப்படிங்கறது வந்து நீங்க சொல்றதுல இருந்தா வந்து எங்களை மத்தவங்களுக்கும் வந்து தெரியப்படுத்த முடியும். அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவே உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்டின் பேர்ல ஒரு ரிவ்யூ வீடியோவா கேட்டிருக்கிறோம் சார். நன்றி சார். சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா 60 அடி கிணறு. 60 அடி கிணறுக்கு வந்து நாங்கள் 2 ஹெச்பி போதும்னு சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் கஸ்டமரோட விருப்பப்படி அவங்க வந்து 3 ஹெச்பி அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் 3 ஹெச்பி அமைச்சு கொடுத்துருந்தோம். இந்த 3 ஹெச்பி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 2.5 டெலிவரி ஃபுல் ப்ரெஷராக தண்ணி வருது. இதில் நம்ம பயன்படுத்தியிருக்க பேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா மோனோ பேனல், ஹைலி எலக்ட்ரிக் ஸ்ட்ரக்சரு, லைட்டிங் அரெஸ்ட்ரு, அது போக ட்ரைவு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த ஹைலி எலக்ட்ரிக் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கிணத்துக்கு பக்கத்துலேயே போட்டிருந்தோம். எதுக்காண்டினா சுற்றி பக்கத்தில் வாழை தோட்டம் அதெல்லாம் இருந்தது. ஸோ இடிதாங்கி பண்ணி கொடுத்துருந்தோம். அது போக இந்த ட்ரைவில் பார்த்திங்கன்னா மொபைல் ஆன் ஆஃப், ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இன்பில்டாகவே வர மாதிரி தான் இந்த வந்து செட்டப் வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுமையாக இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் அதோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கிணத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 2 இன்ச் டெலிவரி தண்ணி வந்து பிரமாதமாக வந்துக்கிட்டு இருந்தது. அது போக வந்து நீங்களும் இதே மாதிரி உங்கள் இடத்துல சோலார் போடணும், இல்லை உங்கள் கிணறு இல்லை போர்வெல்லுக்கு வந்து சோலார் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து சோலார் வாட்டர் பம்ப் அமைத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.
இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா வரை போய் அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாவில் வேறு யாரும் தமிழர்கள் இல்லாட்ட வேறு யாருக்காவது சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டால் பண்ணணும் ப்ரைவேட்டாக அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்களை கூப்பிடுங்க. நாங்கள் நேரடியாக உங்கள் சைட்டை விசிட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், எப்படி பண்ணால் நல்லாயிருக்குங்கிறத உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து கிணறுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறோம். இதே போல் வந்து நாங்கள் வந்து போர்வெல்லுக்கெலாம் பார்த்திங்கன்னா 100 அடி, 50 அடி, 20 அடியிலேருந்து 1000 அடி வரனாலும் போர்வெல்லுக்கும் நம்ம வந்து அமைச்சு கொடுத்துருக்குறோம். நிறைய பேரோட கேள்விகள் என்ன இருக்கும், போர் எத்தனை அடி வரை போட்டால் சோலார் போடலாம் அப்படிங்கிறது. அப்படி எதுவுமே கிடையாது. 1000 அடி, 1500 அடி, 2000 அடி எத்தனை அடினாலும் நீங்கள் வந்து நம்ம நார்மலாக ஏசி மோட்டரில் எவ்வளோ அடி இறக்குறீங்களோ அதே மாதிரி வந்து சோலார் மோட்டர்லையும் இறக்கி அதுக்கு தகுந்தப்பில் பேனல் ட்ரைவ் செட்டப் கொடுத்து நம்ம அவுட்புட்டை கண்டிப்பாக எடுத்துடலாம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ அடி தான் போடணும், இத்தனை அடிக்குள்ள தான் சோலார் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் எத்தனை அடினாலும் நீங்கள் போர் போடுங்க. பார்த்திங்கன்னா இது வந்து அந்த 3 HP சோலார் வாட்டர் பம்ப்லேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவு, எவ்வளோ அளவு தண்ணி வருது, எவ்வளோ தூரம் ப்ரெஷராக போய் உழுதுங்கிறதே நீங்கள் பாருங்கள். இது வந்து 60 அடியிலேருந்து எடுத்து கொடுத்த தண்ணி. இப்போதைக்கு இந்த தண்ணியில் வந்து மேல் மட்டத்தில் தண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ப்ரெஷராகவும் இருக்குது. அது போக இது வந்து 60 அடி போனாலுமே இந்த அளவுக்கு ப்ரெஷர் எப்போவுமே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4M டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா அதே 3 இயர்ஸ் வாரண்ட்டி. இதில் வந்து உங்களுக்கு வந்து மொபைல் ஆன் ஆஃப், ட்ரை ரன் ப்ரொடெக்ஷனு எல்லாமே வந்துடும். இது இந்த டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வாரண்ட்டியோடு வந்துடும். 3 இயர்ஸ் வாரண்ட்டினாக்கில் உங்களுக்கு வந்து 3 இயர்ஸில் எந்த பிரச்சனைனாலுமே நம்ம கம்பெனி வந்து சார்பாக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வாழைத்தோட்டத்தில் அவங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப திருப்தி. தண்ணியோட அளவும் நல்ல ஃபுல் ப்ரெஷராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.